ஓகே, வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலா நாங்க என்ன பண்றோம்னா ஒண்ணுல ஜெப்ரானிக்ஸோட இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஓவர் ஹெட் ஹெட்ஃபோன்ஸ். சோ இது என்னன்னா, இது பேர் பத்தியா சைலன்சியோ அப்படிதான் இருக்குல்ல, சைலன்சியோ 111. ஸ்பானிஷ் பேசுறாங்க அவங்க நம்ம கிட்ட, ஸ்பானிஷோ ஏதோ சரியா. இது இந்த பேக்கேஜிங் சூப்பர் பிரீமியமா இருக்கு. நான் கூட எப்படி நினைச்சேன்னா, இப்படி இப்படி லிஃப்ட் பண்றது இல்ல உள்ள எடுக்கிறது. ஆனா இது எப்படின்னா உள்ள இருந்து எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நீங்க கொஞ்சம் பொறுமை வேணும். கஷ்டம் தாங்க சரியா. அதனால நீங்க கண்டிப்பா எடுக்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அத பாருங்க, எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது இதுதான். என்னது? எந்த பிராண்ட் இந்த மாதிரிலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு பிரீமியம் பிராண்ட்ல தான் இந்த கலரா சார்ஜிங் கேபிள் ஆக்ஸ்லாம், அது வந்து C to A to C கேபிள் ஒன்று இருக்கு. அப்புறம் ஆக்ஸ் கேபிள் எதுக்குன்னா இதுல ஆக்ஸ் போட்டும் கேட்கலாம். ஆமா, வயர்டாவும் நீங்க கேட்கலாம். STD கேட்கலாம் அந்த டைம்லலாம். ஆமா, லைவ் டாக்ஸ். எஸ், இத கேட்டு பாப்போம். நாளை இப்ப கேட்டு பார்க்கலாம். நீ வேற நல்லா இருக்குங்க. ஆல்ரெடி இங்க உட்கார்ந்து எடிட் பண்ணும்போது வைஃப் கேட்டுட்டு இருப்பாங்க. ஹெட்போன்ஸ் இல்ல கிடைச்சிருச்சு. ஹெட்போன்ஸ் ஆமாங்க, எடிட் பண்றதுக்குலாம் இத போட்டு யூஸ் பண்ணா லேட்டன்சி சுத்தமா இருக்காது. அதான் நான் கம்ஃபர்ட்டபுளா இருக்கும். இது நான் சொன்னேன், கேபிளோட வந்துருச்சுமா. சரி, மொத்தம் இந்த பொட்டில என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். பொட்டி மேல பாத்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் அப்படின்னு போட்டு வயர்லெஸ் ஹெட்போன்ஸ் ஜெப் சைலன்சியோ 111. சரியா, அதுதான். இது வந்து 50 dB ஹைபிரிட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த ஹைபிரிட் நாய்ஸ் கேன்சலேஷன்னா வந்து என்ன தெரியுமா, அவங்க பொதுவா அந்த ANC, அப்புறம் இதுலயே வந்து ENC ANC ஓட அக்ரிவேட். அதுதான் எனக்கு இப்ப புரியல. ஏன்னா நான் இதை ஃபர்ஸ்ட் மேலோட்டமா படிக்கும்போது 50 dBக்கு ANC கொடுத்துருக்காங்க, அதுவும் 40 mm டிரைவரோட, பரவாயில்லையே மாசே நினைச்சேன். அப்புறம் பின்னாடி திருப்பி பார்த்தா ENCன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது ஹைபிரிட்னா மிக்ஸ்டு லைக். ஆமா, ENCயோ கிடையாது ANC கிடையாது. இதுல ஹைலைட் என்னன்னா 3 மோட் உண்டுடா. ஓகே, அந்த 3 மோடையும் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். இது எல்லாமே இப்ப நரேஷ் டெஸ்ட் பண்ண போறான். அவனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு சீரியஸா ஒரு ஓவர் ஹெட் ஹெட்ஃபோன்ஸ் நிறைய பேர்கிட்ட இருக்கலாம். நான் வந்து இதுதான் இருக்கலே பெஸ்ட்னு சொல்ல வரல. பட் நான் வந்து ரீசெண்டா ஸ்கல்கேண்டியோட க்ரஷர் இவோ யூஸ் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? சரியா, அதனால இதுல கொஞ்சம் அந்த க்ரஷர் இவோல கிடைச்ச ஒரு எஃபெக்ட் கிடைச்சது. இது ஷேப் நீங்க பாருங்க, க்ரஷர் இவோ மாதிரி தான் இருக்கு. க்ரஷர் இவோல கிடைச்ச ஒரு எஃபெக்ட் இதுல கிடைச்சது. அப்படியா? நீ கேட்கும்போது தெரியும். ஈக்குவலைசர் மோட் பொறுத்த வரைக்கும் நார்மல் ஈக்குவலைசர் மோட் ஒண்ணு, அப்புறம் சவுண்ட் மான்ஸ்டர் மோட். இந்த மான்ஸ்டர் மோட்ல தான் நான் சொன்ன எஃபெக்ட் தெரியும். அப்புறம் வோக்கல் என்ஹான்ஸ். சரியா, இது வந்து நார்மலா அந்த பாட்காஸ்ட் இல்லாட்டி நம்ம நார்மலா எடிட் பண்ணும்போது வோக்கல் என்ஹான்ஸ் நல்லா இருக்கும். அப்புறம் இந்த சைடுல வந்து பார்த்தனா ஹெட்ஃபோன்ஸ் கம்ஸ் வித் பவர்ஃபுல் 40 mm டைட்டானியம் டிரைவர்ஸ் போட்டிருக்காங்க. பெஸ்ட் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பேஸ் பூஸ்டட் மாதிரியான ஃபீல் இருக்கு. இந்த பட்ஜெட்னு வந்தாலே எல்லாமே 40 mm தான். ஆமா, வர எல்லா பிராண்ட் நல்ல பிராண்ட். சோ இதுல வேற என்னலாம் இருக்குன்னா ப்ளூடூத் 5.4 ஆக்ஸ் சப்போர்ட் இருக்கு, டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்கு, பில்ட் இன் ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்கு, சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபிள் இயர் குஷன்ஸ்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு வந்து ஆனா இந்த ANC ஆஃப் பிளஸ் இதெல்லாம் போட்டு தான் இந்த 55 hours பேக்கப் இருக்குல்ல. அதுக்கு பேரு நாங்க ANC மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணாம 50% வால்யூம்ல லிசன் பண்ணும்போது தான் 55 hours சொல்லி சொல்லிருக்காங்க. ஆக்ஸ் கேபிள் இருக்கு மக்களே. ஆமா, சோ ரேபிட் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10 minutes சார்ஜ் பண்ணா 8 hours யூஸ் பண்ணலாம். சோ இதுவும் இந்த ஸ்டார் என்னன்னா இதேதான் 50% வால்யூம் ANC ஆஃப். சரியா, அப்புறம் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் தான் அவங்க ஹைலைட் பண்றாங்க இந்த குஷனோட சேர்த்து. அததான் கொஞ்சம் குழப்பி வச்சிருக்காங்க. அப்புறம் டியூயல் பேரிங் இருக்கு. டியூயல் பேரிங் தானே, இது கிடையாது, மைக் கிடையாது. டியூயல் பேரிங் மைக் வந்து டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம் மக்களே. ஆமா, மைக் வந்து இதுல அவங்க கண்டிப்பா எங்கயா போட்டுருக்காங்கன்னு பாப்போம். கால் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேக் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது நம்ம அதெல்லாம் வந்து வேக் ஆகி தொலைய போகுது எங்கேயாவது. வீடியோ பாக்குறவங்க எல்லாம் காரித்து போவாங்க. கேமிங் மோட் லோ லேட்டன்சிக்கு இருக்கு. சரியா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பட்டன்ஸ். இந்த பட்டன் பொறுத்த வரைக்கும் இங்க பாரு குஷனு. ஆனா குஷன் வீக் தானே. ஆனா எனக்கு எப்படி இருந்ததுன்னா இந்த குஷன் வந்து ஓகே, நான் வியர் பண்ணும்போது எனக்கு நல்லா இருந்தது. வியர் பண்ணும்போது நல்லா இருக்கு. ஆனா நீங்க கையில தொட்டு பார்த்தா அந்த அமுக்குனோனே அந்த ஸ்லோவா இப்படி மேல வரும்ல, அந்த மெமரி இது அது சுத்தமா இது இல்ல. அந்த மாதிரிலாம் இல்ல. ஆமா, இது வந்து அதே சமயம் எப்படியா இருந்தாலும் வேற எல்லாம் பட்டு இது இத்து போக வாய்ப்பு இருக்குதுதான். பிளஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4 பட்டன் இருக்கா. 4ல ஒன்று வால்யூம் அப், வால்யூம் ரெடியூஸ், இது வந்து பிளே பாஸ், இதுதான் அதே சமயம் மோட்ஸ் எல்லாம். இது ANC. ஓகே, சோ இப்போ அடுத்து என்னன்னா நம்ம ஆளு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கட்டும். ஆன் பண்றதுக்கு வந்து இந்த பட்டன் தான் அழுத்தணும். ஆனா அம்போன்னு விட்டுட்டு போயிட்டு சம்பவங்கிறான். அதான் ENC நிஜமா நல்லா இருக்குடா. அப்படியா? நல்லா இருக்கு. நீ கப் மாத்திட்டு சொல்லு, நீ மாட்டி பார்த்துட்டு சொல்லு. நான் இப்ப மாட்டி பார்த்துருக்கேன். ஓகே, எங்க ஆள் பேராகிறானா எப்படியும். இதுல வந்து ப்ளூடூத்ல ஹைரஸ் அதுல எதுவும் கிடையாது, SBC AC தான். ஓவர் இயருக்கு இந்த பட்ஜெட்ல இது மட்டும் இல்லைங்க, எல்லாமே அவ்வளவுதான்.
வெளில கேக்குதா? ஆமா வெளியில கேக்குதா இல்லையா? லைட்டா ஆகுது. சவுண்ட் கேக்குதா? கேக்குது. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? இல்ல இல்ல மினிமலா, ரொம்ப மினிமலா. இப்ப கேக்குது. இப்ப கேக்குது இல்லையா? ஓகே. அப்ப நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% மாதிரி வால்யூம் வச்சா கேட்கல வெளியில. 75ல வச்சா ஆடியோ லீக் ஆகல. ஆனா 80 அதெல்லாம் போச்சுன்னா ஆடியோ லீக் கொஞ்சம் நல்லாவே கேக்குது. அது 100லாம் வச்சா ரொம்ப நல்லா கேக்குது ஆடியோ லீக். ஓகே, இப்போ நான் டிரான்ஸ்பரன்சி மோட்ல இருக்கேன். பேசு. ஹலோ மைக் டெஸ்டிங். இல்ல இதுல வால்யூம் அதிகமா இருக்கு. நான் பேசுறது எனக்கு கணக்கு கேக்குது. இப்போ சொல்லு. கேக்குதா? சூப்பரா கேக்குது. உன் வாய்ஸ் வந்து உள்ள பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. அப்போ ஓகே. டிரான்ஸ்பரன்சி மோடோட ரோல் அதுதானே. ஆமா. இப்போ நீ அப்படியே லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு டிரான்ஸ்பரன்சியை. பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே. ஓகே. வியர் டிடெக்ஷன்லாம் கிடையாதுங்க. சரியா? இப்போ நான் பேசுறது உனக்கு தனியா கேட்கும் பாரு. ஓகே கேக்குதுல்ல? ஓகே அப்படிதான். நான் மத்த மோட் அப்படி நான் மாத்திட்டு உனக்கு நான் அப்படியே அதே மாதிரி. இது ஃபிட் நல்லா இருக்கு மக்களே. ஃபிட் நிஜமா நல்லா இருந்தது. லைக் அந்த ரவுண்ட் ஷேப் இருந்தா நம்ம காது பாதியிலேங்க இருக்கும், இந்த சைடுலாம் வலிக்க ஆரம்பிக்கும். இது இயரோட ஷேப் ஓவல்ல இருக்கறனால எக் மாதிரி உள்ள ஷேப். சோ அந்த குஷனுக்குள்ள நம்ம காது போய்டும், நமக்கு அவ்வளவு இது கிடையாது. ஸ்வெட் கூட அவ்வளவு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நார்மல் மோட். ஓகே, நார்மல் ஆடியோ கேக்குறாப்ல. அப்புறம் இதுல வந்து இத பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா போடு. ஓகே, மனசு புதுகல மாறாரி. ஓகே ஓகே, நான் ஃபுல் வால்யூம் வைக்கிறேன். நான் ஃபுல் வால்யூமே வந்து பொதுவா அந்த இன்னியர் ஹெட்ஃபோன்ஸ் கதை வேற, ஐஎம் கதையும் வேற. ஃபுல் வால்யூம்லாம் வச்சு ரொம்ப நேரம்லாம் கேட்டாலும் நமக்கே டிஸ்டர்ப் ஆயிடும். அந்த பிரச்சனை லாக் ஆயிடுச்சா? இருங்க ஆயிடுச்சு. சரி, அப்படியே என்கிட்ட அந்த பட்டன் கண்ட்ரோல் மட்டும் கொடு. ஓகே அப்படியே இரு. ஓகே மாசா இருக்கு. சரி, இதுவே மாசா இருக்குங்கிறான்ல. இப்போ அடுத்து அவனுக்கு ஒரு ஜோக் நடக்குது. என்ன மோடு? ஈக்குவலைசர் மோட்ல இருக்கு. ஈக்குவலைசர் மோடா? அதே சுற்றி நின்று. ஏய் வைப்ரேட் ஆறா. பொறு. ஓகேயா? இப்ப பாரு, வெயிட் பண்ணு, அப்படியே இரு. சவுண்ட் மான்ஸ்டர் மோட். ஏய் கிரஷர் மாதிரி தாங்க இருக்கு. கிருன்னு ஆடுறாங்க, உள்ள காதுக்கு மேல ஆடுறாங்க. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அந்த ஆகாயம் போல். இது மெலோடியில வரும், கேட்டு பாப்போம். ஆனா அந்த இது நல்லா இருக்கு, அந்த பேஸ் இது வைப்ரேட் ஆகும்ல, சூப்பரா இருக்கு. அதுதான் சொன்னேன். ஏன்னா நாங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால எங்களுக்கு அது தோணுது, வேற எதுவும் இல்ல. நல்லா இருக்கு. சமையா? ஹாப்பியா? சூப்பரா இருக்கு. ஏங்க நான் 3000க்கு சவுண்ட் கார் வாங்கினேங்க, இப்போ அதெல்லாம் இப்படி பண்ணவே இல்லைங்க. சரி, காதுல மாட்டு. மறுபடியும் ஹெட்செட் மாட்டி விடுறீங்க? ஆமா, என்ன ஹெட்செட்லாம் சொல்ல மாட்டேன், அது சஸ்பென்ஸ். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், விராட் கோலி கிட்ட உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது நீ சிங்கம் தான் அப்படின்னு சொன்னாரு. அந்த பாட்டை தான் ஆண்டவர் இப்ப என் காதுல கேட்க வைக்க போறாரு. கேட்டுட்டு எப்படி இருக்குன்றத சொல்றேன். அதுல நீ கேட்கணும். அதான் ஒரு நல்ல அனுபவங்க. ஒரு ஷாக் ரெஸ்பான்ஸ் வந்து எப்பயுமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு கேட்ஜெட் பாக்குறோம் அப்படின்னும் போது அது நம்ம எதிர்பார்த்ததோட நல்லா இருந்ததுன்னா எல்லாருக்குமே அந்த ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும்ல. அதை தான் நானும் எப்பயுமே லைக் பண்ணுவேன். இப்போ ஏதாவது ஒரு பிராண்ட் நல்ல ஃபோன் பண்ணுது, அந்த ஃபோனை பத்தி யாருக்குமே தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க, பார்த்துட்டு மிரண்டுறாங்கன்னா அதுதான் அந்த பிராண்டுக்கு சக்சஸ். அது பார்க்க அழகா இருக்கு, அதுல வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் செகண்டரி. ஒரு யூசரை வந்து அதிர விடுறது தான் சக்சஸ். சொல்லு. அதான் டும் டும்னு பேஸ். நான் உங்களுக்கு தான் தெரியும், நான் பெரிய பேஸ் விரும்பின்னு. பர்ஃபெக்டா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. கரெக்டா நம்ம தியேட்டர்ல நடு சீட்ல உட்கார்ந்தா ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். எல்லாருமே வந்து தியேட்டர்ல சென்டர் சீட்ல உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆமா, அதை டெலிவரி பண்றாங்க.
பேச வரும்போது நமக்கு ஏதோ காதே ஆடுற மாதிரி ஒரு ஃபீல். நல்லா இருந்ததா இல்லையா? அவ்வளவுதான், சூப்பரா இருக்கு. ஓகே. ஸோ நமக்கு சைலன்ஸோ 111ல ஆக்ஸ் ஆப்ஷன் உண்டு. ஸோ அதுக்கு வந்து இவங்க 3.5 to 3.5 அந்த கேபிளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ஸ் கேபிளை நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நேராக அதை டிவைஸ்க்கு டேரெக்டாக பவர் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லிசன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸில் நம்ம கேட்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் உண்டு. ஸோ ஒயர்டாக கேட்கும்போது நமக்கு அந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் கிடையாது. பட் மற்றபடி ஓகே, குட். உங்ககிட்ட என்ன டிவைஸ் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி குவாலிட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இது ரொம்ப பழைய டிவைஸ் இல்லையா, HTC One X. ஸோ அதில் நான் பீட்ஸ் ஆடியோவில் லிசன் பண்ணும்போது எனக்கு லவுட்னஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இப்போ இருக்கிற டிவைஸ்லையும் அப்போ நல்லா இருக்குமானா கண்டிப்பாக நல்லா இருக்கணும். பழைய டிவைஸில் நல்லா இருக்கான்னு நான் பார்த்தேன், பழைய டிவைஸ்லையும் நச்சுன்னு இருக்கு. அது தெரியல இவங்க எதுலேருந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நான் ஆக்சுவலாக அந்த ரெட்ரோ சாங் ஒரு தடவை கேட்டுறேன். ஓகே, நின்னு கோடி வரணும்னு ஒரு பாட்டு கேட்குறாப்புல. ஓகே, பட்ஜெட் கிரஷர் இவோ நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஹைலைட் என்ன, வைப்ரேஷன் குட் ரியலி. இல்லடா ஆக்சுவலா என்ன ஹைலைட்னா இப்போ கிரஷர் இவோ ஆஃபர் போயிட்டு இருக்கு, 10,000 கிடைக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்டா எனக்கு கிரஷர் இவோட ஃபீல் வேணும்னா வேற வழியே கிடையாது, கிரஷர் இவோட தான் போய் ஆகணும். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா உங்களுக்கு 3,000க்கு வந்து அந்த ஒரு தியேட்டர் எஃபெக்ட், அந்த பேஸ் நம்ம வந்து நார்மலா நீங்க பாப்பீங்க அந்த கியூப் ஆடியோ இல்லாட்டி டால்பி ஆடியோன்னு வரும், சுத்தி அப்படியே வந்து நம்ம சேர்லாம் வைப்ரேட் ஆகும். சோ அந்த ஃபீல் வந்து நம்ம எப்பயாவது நல்ல மூவி இல்லாட்டி ஏதாவது நல்ல ஆக்ஷன் மூவி பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேக்ட் ஆக்ஷன் பேக்ட் மூவி எல்லாம் பாக்குறீங்கன்னா இது போதும். சோ அதுக்கு நல்லா இருக்கு. சோ இதுல ஈவன் இதோட பில்ட் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட் ஆகுறது ரெகுலரா நம்ம எல்லா ஹெட்ஃபோன்ஸ்ல இருக்க மாதிரி தான். இந்த டாப் பார்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கு. சோ பாலிகார்பனேட் குஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க மக்களே. சோ இங்க பாலிகார்பனேட், இது பாலிகார்பனேட் மெட்டீரியல் தான் சுத்தி, மெட்டல் ஸ்லைடர் எப்பயும் மாதிரி. அண்ட் இந்த இடம் வந்து எப்பயும் இருக்கிற குஷன் தான். சோ இது எல்லாமே வந்து ஏஜ் ஆகும்போது வியர் அண்ட் டேர் ஆக தான் செய்யும். அடுத்து என்னன்னா இந்த ஆல்டர் இதுவும் நல்லா இருக்கு, இந்த நார்மலா மடிச்சு வைப்போம், இது ஃபோல்டபிள் தான். ஆமா, சோ ஃபோல்டபிளா இருக்குது, நல்லா இருக்கு. நல்லா இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா பேக்ல கூட வச்சு எடுத்துட்டு போயிடலாம். அதனால நீங்க அதெல்லாம் பண்ணிக்கலாம். இல்லையா வேற ஏதாவது கேஸ் வாங்கியிருக்கீங்க அதுல இப்படிதான் பண்ணாலும் வச்சுக்கலாம், அது சப்டியோ. கழுத்திலே மாட்டிட்டு போகங்கற அதுக்கும் வந்து அப்போ இப்படி நல்லா இழுத்துட்டோன்னு வையே, அப்போ வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். சும்மா ஊருக்குள்ள நாட ஒரு பெரிய ஆளு தான்டா. இந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது ஏசி பஸ் இன்னைக்கு இருக்கிற வெதருக்கு அதுக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நார்மல் பஸ்ல போனா கப்பு ஈரமாயிரம் நேரம் காலத்துல வச்சிருக்கிறதுக்கு அதுக்கும். ஆமா, செட் ஆகாது. ஆனா இதுல என்னன்னா அந்த நான் சொன்னேன்லங்க மல்டி ஃபங்க்ஷனல் கீ வந்து இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. அந்த பட்டன் கிளிக் ஃபீல்லாம் எப்படி இருக்கு? கிளிக்கபிள்ரா, நல்லா இதுவா தான் இருக்கு, அது குவாலிட்டியா தான் இருக்கு. வீக்கா ஏதோ ஒரு லோக்கல் ப்ராடக்ட் இது பண்ற மாதிரிலாம் இல்ல. ஆமா, நல்ல பிரீமியமா தான் இருக்கு. இதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். என்னன்னா மாட்டிக்க வருகிறேன், மாட்டிட்டு அந்த கேமிங் மோடுக்கு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கு வந்து என்னன்னா பிளே பஸ் இருக்குல்ல, டபுள் டைம் பிரஸ் பண்ணு, கன் எடுத்து லோட் பண்ணு. அந்த கன் ஃப்ரீ ஃபயர்லாம் கன் லோட் ஆகலாம், அந்த சவுண்ட் கேட்டு. அது வந்து கேமிங் மோடு. ஓ, இப்போ கேமிங் மோடுக்கு போயிடு. கேமிங் மோட் போயிட்ட, வெயிட் பண்ணு, அதை கண்டுபிடிக்கலாமா? திரும்ப டபுள் டைம் பண்ணு. இப்போ ஒரு சவுண்ட் வந்தது அப்படின்னு, அது வந்துதா, அவ்வளவுதான். அது வந்து நார்மல் மோடு. இப்போ இதுல வந்து இங்க இருந்து கைக்கு பட்டன் பிளேஸ்மென்ட் நல்லா இருக்கு மக்களே, எந்த பட்டனும் தெரியாத ஃபீல்லாம் கிடையாது, தொட்டாலே நமக்கு. சரிங்க பாரு, இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ட்ரீம் கிரிக்கெட் போகணும்னு மட்டும் சொல்லாத. அட வெயிட் பண்றா, அதுக்கே விளையாடவே கூடாதுன்னு இருக்கேன். இல்லடா அந்த பவுலிங் போட்டு அடிப்பாங்கல்ல, அந்த டைம்ல லேட்டன்சி ஃபீல் ஆகுதான்னு பாக்குறதுக்காக. ஓகே, பயங்கரமா இருக்குது. ஓகேயா, இப்போ பேட்டை கீழே ஓங்குற சவுண்ட்லாம் வரும். ஆமாங்க, பால் அடிச்சதுக்கு அப்புறம் தான் லேட்டன்சி இருக்கு. இப்போ திரும்ப அழுத்து. ஓகே, இப்போ கேமிங் மோட். ஆமா, லேட்டன்சி போயிடுச்சு. வித்தியாசம் தெரியுதா? ஆமா, தெரியுதா? லேட்டன்சி மினிமலா இருக்கு. இது கழுத்துல மாட்டினாலே ஒரு ஸ்டைலுங்க. சரி, ஓகே. காதுல மாட்டறதோட கழுத்துல மாட்டாங்க, இதுக்கு ஒரு கெத்து. உசுரா வாங்குறாங்க. சரிங்க, சோ அங்க மொத்தம் ஹெட்செட்ட மாட்டல. சரிடா, நல்ல இதுக்கு நான் தான் எடிட் பண்ணுவேன். சரி, அதான் ஓவராலா வந்து எனக்கு என்னன்னா 2999க்கு இந்த ப்ராடக்ட் பிரைஸ் பண்ணிருக்காங்க. வீடியோ பாக்குற நீங்க சொல்லுங்க, ஆக்சுவலா வந்து 2999க்கு இது எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்னு. நாங்க இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அவங்க ப்ராமிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்குறோம். இப்போதைக்கு அவங்க ப்ராமிஸ் பண்ண அந்த பேட்டரி லைஃப் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு டெஸ்ட் பண்ணணும்னா 50% வால்யூம் வச்சு நம்ம கன்னியஸா கேட்டு பார்த்தா தான் தெரியும். கால் ஃபங்க்ஷன் கொடுத்திருப்பாங்க. இன்டோர்ஸ்க்கு தான் இது கால், நீங்க அவுட்டோர்க்குலாம் இது வேலைக்கு ஆகாது. கால்ஸ்க்குலாம் அவுட்டோர்க்குலாம் வந்து மேபி வாக்கிங் போகும்போது பேசலாம். ஆனா அவுட்டோர்ல யார் இதை மாட்டிட்டு போறா? ரொம்ப ரேர் இல்ல, நம்ம நிறைய பேர் நான் பார்த்தது இல்ல, கொஞ்சம் பேர் தான். ஏர்லி மார்னிங் வாக் போறவங்க தான் இது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அப்பயும் கூட அது கொஞ்சம் கோளாரா தான் இருக்கும் பாக்குறதுக்கு.
நாளாக பார்க்கல நம்மள. சரி சரிங்க. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி ஹரிஸ் பத்மநாபன் பார்க்கலாங்க. பை. டாடா.